அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய கதை அமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது எது விழிப்புணர்வு. ஒரு பிரபலமான ஜென் குருவை தேடி சீடன் ஒருவன் மாலை வேளையிலே வந்தான். ஜென் குரு அவனை அன்புடன் தேநீர் கொடுத்து உபசரித்து வந்த காரணம் என்ன எனக் கேட்டார். குருவே, ஜென் மார்க்கத்துக்கு விழிப்புணர்வு அவசியம் என்பதை நான் உணர்வேன். விழிப்புணர்வு என்றால் என்னவென்று எனக்கு புரியவில்லை. தாங்கள்தான் எனக்கு புரிய வைக்க வேண்டும் என்றான். சீடனே, இப்போது நீ தேநீர் பருகினாயே, அதன் சுவையை ஆழ்ந்து அனுபவித்து பருகினாயா என்றார். ஆம் என்றான் சீடன். அப்படியானால் எத்தனை மடக்கில் அந்த கோப்பை தேநீரை பருகினாய் என்று கேட்டார். அதற்கு சீடன், குருவே, விழிப்புணர்வுக்கும் தேநீருக்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்கு புரியவில்லை என்றான். சற்றென்று சீடனின் தோள்பட்டை மீது ஏதோ விழுந்தது. இருளில் அது என்னவென்று சரியாக தெரியவில்லை. அதற்குள் ஜென் துறவி, ஐயோ பாம்பு என்றார். அவ்வளவுதான். சீடன் பயத்தில் துடித்து எழுந்து அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான். அவனது தோலை பற்றிய அந்த ஜென் துறவி, பயப்படாதே, அது பாம்பில்லை, வெறும் வாழைநார்தான் என்றார். சீடன் ஆசுவாசமாக அமர்ந்து, ஏன் குருவே இப்படி செய்தீர்கள் என்று கேட்டான். குரு அதற்கு, சீடனே, உன் மீது விழுந்தது வாழைநார் என்ற விழிப்புணர்வு இன்றி பயத்தில் எப்படி பதறினாய்? இதுதான் விழிப்புணர்வு இல்லா நிலை. பின்னர் அது வாழைநார் என்று புரிந்ததும் அமைதியடைந்தாய். உன்னிடம் படபடப்பு போய் நிம்மதி நிலவியது. இப்படித்தான் பலரும் உலக வாழ்க்கையில் பொய்யை உண்மையென்று நினைத்து தேவையில்லாத கவலைக்கு ஆட்பட்டு தங்களின் வாழ்வையே நிம்மதியின்றி நாசமாக்கிக் கொள்கின்றனர். இருப்பதை இருப்பதாக பார்க்கும் விழிப்புணர்வு மட்டும் மக்களுக்கு இருந்தால் போதும். வாழ்வை மகிழ்ச்சியாக வாழலாம். விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்வின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது என்று கூறினார் ஜென் துறவி. இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.